விஜய் திருச்செந்தூருக்கு போன அடுத்த நாளே நடந்த மாற்றம், பல அரசியல் உண்மைகள் அம்பலம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வேல் ஏந்தி தரிசனம் செய்ததை தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அமைச்சர்களும் அதே பாணியை பின்பற்றி இருப்பது பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. விஜயின் வருகைக்கு பின் திருச்செந்தூர் தலம் ஒரு அரசியல் போர்க்களமாகவே மாறியுள்ளதோ என்ற ஐயத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 28ஆம் தேதி திருச்செந்தூர் வந்த விஜய் கையில் வேல் ஏந்தி சுவாமி தரிசனம் செய்தார். முக்கியமாக எதிரிகளை வீழ்த்தும் சக்தி கொண்ட சத்ரு சம்ஹார மூர்த்தி சன்னதியில் அவர் மேற்கொண்ட சிறப்பு வழிபாடு அரசியல் ரீதியாக பல உள்நோக்கங்களை கொண்டதாக பார்க்கப்பட்டது. அவருக்கு 2 அடி உயர வேல் வழங்கப்பட்ட நிலையில் இணையத்தில் அந்த புகைப்படங்கள் காட்டுத்தீயாக பரவி தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்தது. விஜய் திருச்செந்தூரில் தரிசனம் செய்த அடுத்த நாளே திமுக அமைச்சர்கள் சேகர்பாபு, அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் திருச்செந்தூரில் ஆஜராகினர். விஜய்க்கு வழங்கப்பட்ட 2 அடி வேலை விட பெரியதாக சுமார் 5 அடி உயர வேலை ஏந்தி அவர்கள் தரிசனம் செய்தது விஜய்க்கு போட்டியாக செய்யப்பட்ட ஒரு நகர்வாகவே மக்கள் மத்தியில் பார்க்கப்படுகிறது. விஜயை போலவே இவர்களும் சத்ரு சம்ஹார மூர்த்தியை வழிபட்டது எதிரிகள் யாராக இருந்தாலும் நாங்கள் தயார் என திமுக சொல்லாமல் சொல்வது போல தெரிகிறது. விஜய் செய்த அதே காரியத்தை திமுக அமைச்சர்களும் அப்படியே காப்பி அடிப்பதாக இணையத்தில் கமெண்ட்டுகளும் பரவுகின்றன. விஜயின் அரசியல் பிரவேசம் திராவிட கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்துள்ளதை இந்த சம்பவங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. அதிமுக தரப்பும் இப்போது திருச்செந்தூரை நோக்கி படையெடுக்க தொடங்கியுள்ளது. முருகப்பெருமான் சூரனை சம்ஹாரம் செய்த அதே மண்ணில் வரும் மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளிவரும்போது அரசியல் களத்தில் யார் யாரை சம்ஹாரம் செய்ய போகிறார்கள் என்பது தெரிந்துவிடும். விஜய்க்கு போட்டியாக திமுக அமைச்சர்கள் வேல் ஏந்தி தரிசனம் செய்ததை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அரசியலில் இந்த தரிசனம் எப்படியான தாக்கத்தை உருவாக்கும்? விஜயை காப்பி அடிக்கும் திமுக மற்றும் அதிமுக பிரமுகர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்பும் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க. தமிழக அரசியலில் வேல் யாருக்கு, வெற்றி யாருக்கு என்பதை மே 4ஆம் தேதி வரை பொறுத்திருந்து பார்க்கலாம். திருச்செந்தூரை சுற்றி சுற்றி வரும் அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் சொல்ல விரும்பும் கருத்துக்களையும் கமெண்டில் சொல்லுங்க. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான பொலிட்டிக்கல் அப்டேட்களை தெரிந்து கொள்ள ஸ்கிரீன் டிஎன் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.